திருமாவளவனை ஒரு பொருட்டா நினைக்காமலே ராமதாஸுக்கு எதிராக கொடுமையான நடவடிக்கைகளை பண்ணுனா நான் வன்னியர் கன்சால்டேட் ஆவாங்க, பறையர்கள் கன்சால்டேட் ஆவாங்க. திருமாவளவனை நம்ம மதிக்க வேண்டியதில்லை, திருமாவளவனை மதித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய பிசி ஓட்டில் கொஞ்சம் பாதிப்பும் வராதுன்னு ஜெயலலிதா ஜெயித்தவங்க தான். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்டாலினுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா? அந்த கொடூரமான ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகக்கூடாது. டாக்டர் ஐயா ஒரு மூத்த தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். ஸ்டாலின் அதில் ஒரு ஒரு பொறுப்போட, ஒரு இக்வானிமிட்டியோட ஒரு கொடூரமான அரசியல் பண்ணக்கூடாது, நியாயமான சரியான அரசியல் பண்ணணுன்னு ஸ்டாலின் அதை பண்ணுறாரு. அப்போ அவர் பாமக தோக்கடிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு? திருமாவளவன் இருக்கட்டு, திருமாவளவனை பயன்படுத்தி நம்ம 3 தடவை ஜெயித்தாச்சு, 4வது தடவையும் ஜெயிப்போம், ஸோ திருமாவளவன் அப்படி ஸ்டேட்டஸ்கோ இருக்கட்டுங்கிற முடிவுக்குள்ளே ஸ்டாலின் வராரு. ஸோ ஸ்டாலினும் திருமாவளவன் மோஸ்ட் பெனிஃபிஷியல் அலைங்கிற முடிவுக்கு வராரு. திருமாவுக்கும் வன்னியர் கட்சியாட்டு அதிமுக ஆன பிறகு அங்கே ஒன்றும் ஜெயிக்க முடியாது, 11 பானவ மாதிரி பொருந்தா கூட்டணியாக போயிடும். நான் தான் சொன்னேன், திருமாவுக்கு இன்றைக்கி மனச்சாட்சிக்கு தெரியும், நம்ம அண்ணன் சொன்னதை நம்ம கேட்டிருந்தோம்னா பறையர் சமூகத்தின் எழுச்சியும் திருமாவளவனோட அந்த வேலையும் எங்கேயோ போயிருக்கோம்னு அவர் தெரியும்.